அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், இந்த ஐ மீன் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஐ மீன் ஆன்லைன்ல ஃபில் பண்றதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி விஷயம் போயிட்டு இருக்கிற சமயத்தில, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ நாங்க வந்து ரெடியா வச்சிருக்கணும் சார் அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ, அதற்கான ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் சார்ந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ மட்டும் ஷேர் பண்றோம். சித்தாஸ் ஸ்காலர முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அல்லது சித்தாஸ் ஸ்காலர் Instagramல நீங்க ஜஸ்ட் ஜஸ்ட் மெசேஜ் குடுத்தாலே டெஃபினட்டா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ண எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அ முதல்ல 3 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்கங்க. அதாவது யார் யாருக்கு என்னென்ன மாரியான டாக்குமெண்ட்ஸ் எசென்ஷியல் அப்டின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுல கேட்டகரி 1 அப்டின்றது தமிழ்நாட்டிலேயே பிறந்து, தமிழ்நாட்டிலேயே படிச்சு, தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து இருக்கக்கூடிய 6த்லருந்து 12த் வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே படிச்சவங்களுக்காக உள்ள கேட்டகரி தான் கேட்டகரி 1. அதாவது பொதுவா உங்களோட பேஸ் எல்லாமே தமிழ்நாட சார்ந்து தான். நான் ஆரம்பத்துல எல்லாமே தமிழ்நாடு தான். எனக்கு அதர் ஸ்டேட்‌க்கு சம்மந்தமே கிடையாது அப்டின்றவங்க கேட்டகரி 1. ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கங்க. 2வது கேட்டகரி 2. அதாவது எனக்கு நேட்டிவ் அப்டின்றது தமிழ்நாடு. பட் நான் படிச்சதெல்லாம் பாண்டிச்சேரிலயோ, மும்பைலயோ அல்லது 6த்லருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து மும்பைல படிச்சேன். அதன் பிறகு ஒரு டெல்லில படிச்சேன். ஏன்னா, அப்பா, அம்மாக்கள் வந்து வெளிய வேல பார்க்குறவங்களுக்கு இந்த மாரி கேட்டகரி வந்து பொருந்தும். அதன் பிறகு கேட்டகரி 3. அதாவது நான் தமிழ்நாடுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கன்டினியூஸா வந்துட்டு அ தமிழ்நாட்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா, நான் தமிழ்நாடுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா, தமிழ்நாட்ல படிச்சிருக்கேன் அப்டின்ற கேட்டகரி பீப்பிள். அதாவது ஒரு மும்பை, பாண்டிச்சேரி நேட்டிவ் பெர்சனா இருக்கலாம். பாண்டிச்சேரி நேட்டிவ் பெர்சன் வந்து தமிழ்நாட்ல வந்து ஸ்கூல் மட்டும் இங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை இருக்கு? அப்டின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ, பொதுவா ஜென்ரலா நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊர்லயே படிச்சு, நம்ம ஊர்லயே இருந்தவங்களுக்கு கேட்டகரி 1 அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. சரி, டாக்குமெண்ட்ஸ் அப்டின்றது முதன் முறையா அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இது ஃபர்ஸ்ட் முதன் முறையா நடக்கக்கூடிய ஆன்லைன் கவுன்சிலிங்ங்க. பட் அதனுடைய சாஃப்ட்வேர்லயோ, மத்த எந்த விதத்திலயும் எந்த விதமான கிளிட்ச் வராது. என்ன காரணம்னா, ஆல்ரெடி எம்பிபிஎஸ்க்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம டிஎன் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் நடக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த மூலியமா தான் நடக்குது. அதனால மெத்தடாலஜி வாஸ் சேம். பட் ஆயுஷ்க்கு இதுதான் புதுசு. அதனால ஆயுஷ் ஃபேக்கல்டீஸ் வந்து அங்க உள்ள டெக்னாலஜிஸ்ட் உள்ள பீப்பிள்ஸ், ஐடி பீப்பிள்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. பயப்பட வேண்டாம். ஸோ முதல்ல நீட்டுக்கான அட்மிட் கார்ட யாரும் தொலைச்சிறாதீங்க. போன டைம் நெறைய பேர் தொலைச்சிட்டீங்க. அட்மிட் கார்டு இல்லாம நெறைய பேர் உள்ள போற மாரிலாம் பிரச்சனை நெறைய வந்துச்சு. ஸோ அப்போ அட்மிட் கார்டுன்றது 3 கேட்டகரிக்குமே தேவைப்படுது. 2வது நீட் ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்ட்ல கண்டிப்பா கேட்டகரி 1 3 கேட்டகரிக்குமே தேவைப்படுது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நீட் ரிவைஸ்டு ஸ்கோர் ஒரு சிலவங்களுக்கு வந்துச்சு. அந்த மாரி இந்த வருஷம் எதுவும் கிடையாது. ஸோ என்ன இருந்தாலும் சரி, கடைசியா என்ன ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வைக்கிறீங்களோ, அந்த ஸ்கோர் கார்டு தான் உங்க ஃபைனல் ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்ட தான் நீங்க கவுன்சிலிங் போறப்ப அத்தாரிட்டேட்டிவா எடுத்துப்பாங்க. அதன் பிறகு 10த் மார்க் ஷீட் அப்படின்றது 3 பேருக்குமே தேவ. கேட்டகரி 1, 2, 3க்குமே தேவ. 11த், 12த் மார்க் ஷீட் அப்படின்றது ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே 12த் மார்க் ஷீட் தான் இருக்கும். அப்படி இருந்தா அதுவே பெட்டர் தான். ஸோ 11த், 12த் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ அந்த மாரி இருக்கிறாங்கன்னா, 11த் மார்க் ஷீட்லாம் இருக்காது. ஸோ டைரக்ட்டாவே 12த் இருக்கும். ஸோ மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 12த்ன்னு ஒண்ணு ஃபைனலா வச்சிருந்தாலே, ஒரு சிலவங்களுக்கு அதுவே வந்து எனஃப் ஆனதா இருக்கும். அத மட்டும் இதா பார்த்துங்க. 11த் நமக்கு குடுக்கப்படல அப்படின்றதுனால அது பயப்பட தேவையில்ல. ஏன்னா 12த் நீங்க படிச்சிருக்கிறீங்கனாலே 11த் முடிச்ச பிறகு தான் 12த் படிச்சிருப்பீங்க அப்படின்றதுக்கான நோக்கத்துக்காக தான் இது சொல்றாங்க. இது ஏன் ஸ்பெசிஃபிக்கா 11த் அண்ட் 12த் கேட்குறாங்க அப்படின்னா, அதர் இதுல இருந்து ஒரு சிலவங்க 12த் மட்டும் தமிழ்நாட்டுல படிக்க வருவாங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல 11த்தோட டிசியும் ஒரு சிலவங்க வந்து மார்க் ஷீட்ட வந்து குடுத்து விட்டுருப்பாங்க. அந்த மாரி கேட்டகரில தான் தேவை இருக்கு. நம்ம ஊர் பீப்பிள்க்கு 12த் இருந்தாலே ஓகே தான். அதன் பிறகு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசின்றது ஸ்கூல் டிசின்றது வெரி வெரி எசென்ஷியல். அதன் பிறகு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத கண்டிப்பா எல்லாருக்குமே கேட்டிருக்கிறாங்க. அதாவது கேட்டகரி 1க்கும் கேட்கறாங்க, 2க்கும் கேட்கறாங்க. கேட்டகரி 3க்கு மட்டும் கேட்கல. இந்த கேட்டகரி 3 அப்படின்றது என்ன அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ ஆர் நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. அ நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது, தமிழ்நாடுல நான் கிடையாது. ஆனா, நான் வந்து ஸ்கூல்ஸ் மட்டும் இங்க பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ, இதுல ஒரு எரர் இருக்கு. அதாவது இந்த நேட்டிவிட்டின்றது இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் தேவை இருக்காது. இந்த டிக் மார்க் அப்படின்றது கேட்டகரி 2க்கும், கேட்டகரி 3க்கும் வர வேண்டியதா இருக்கும். பட் தேர் ஆர் சம் எரர்ஸ். ஸோ, இதுல எரர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுக்காக தமிழ்நாட்டுல படிச்சவங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, போன வருஷம் இதே மாரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ, அப்ப நம்ம செலக்ஷன் கமிட்டில பேசினப்ப சொல்லியிருந்தாங்க.
தமிழ்நாட்டுல படிச்சு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மார்க் ஷீட், தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் பீயிங் ஒரு நேட்டிவ் தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெர்சனா தான் நீங்க இருப்பீங்க. ஸோ, அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வாங்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, ஏன்னா இன்னும் நமக்கு 10 நாள் தான் இருக்கு. ஸோ, டெஃபினட்டா வாங்க முடியறவங்க வாங்குங்க. இல்லன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. தைரியமா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கவுன்சிலிங் எப்ப போறீங்களோ, அப்ப நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு சப்மிட் பண்ணா போதும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படி தேவைப்பட்டா, மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. ரைட்டா? ஸோ, தேர் ஆர் சம் ஒரு எரர் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா கிளாரிட்டியா புரிஞ்சுங்க. கேட்டகரி 1ன்றது என்ன அப்படின்னா, நேட்டிவும் தமிழ்நாடு. ரைட்டா? ஸ்கூலிங்கும் தமிழ்நாட்டுல பண்ணியிருக்கீங்க. அப்படின்னப்போ உங்களுக்கு 2 கிரைட்டீரியால 1 கிரைட்டீரியா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ, அப்படின்றப்போ அது தேவை இருக்காது. சரியா? அதன் பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. ஓப்பன் கேட்டகரினா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க வந்து போயிரலாம். ஓப்பன் கேட்டகரினா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருக்கிற வொர்க் பண்றாங்க. அல்லது குரூப் ஏ ஆஃபீஸரா இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஓசில ஓப்பன் கோட்டால தான் போ முடியும் அவங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்ல. டைரக்ட்டா போய் ஜெனரல் கோட்டால அப்ளை பண்ணி நீங்க வந்து சீட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்களுக்கு 3 கேட்டகரிக்கு எதுவுமே தேவையில்லன்னு சொல்ட்டாங்க. ஐ மீன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 கேட்டகரிக்கு தேவையே இல்ல அப்டின்ட்டாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து பீப்பிள் வந்து இங்க வந்து படிக்கிறீங்க அப்டின்னா. ஸோ இதான் வித்தியாசம். ஸோ அத மட்டும் பார்த்துங்க. நம்ம நார்மலா நம்ம ஊர் பீப்பிள் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சிருங்க. ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அதன் பிறகு சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6த் டூ 12த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு. அவங்களுக்கு வந்து கேட்டகரி 1க்கும், கேட்டகரி 3க்கும் வந்து கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலயும் ஒரு இது இருக்கு. இது வந்து இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னா, இது ஒருவேள மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல படிச்சவங்களுக்கான விஷயமா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி அப்படின்றது வாங்கணும். பட் இப்போ இது இந்த 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 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்குமே வைக்கணும் அப்படின்றது தான் இது வந்து டினோட் பண்ணுது. ஸோ ஆஸ் பர் த ப்ரௌச்சர் என்ன இருக்கோ, அத நான் கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மேஜர் எரர் இருந்தா கண்டிப்பா நான் அத முன்னாடி பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் மேஜரான எரர் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். பர்த் சர்டிஃபிகேட் வந்து முடிஞ்சதுனா எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கிறது நல்லது. எலிஜிபிலிட்டி பர்த் சர்டிஃபிகேட் ஒண்ணு வைக்கிறீங்கனாலே, யூ ஆர் பீயிங் நேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு நேட்டிவிட்டி இன்டைரக்ட்டான ஒரு நேட்டிவிட்டி நீங்க தமிழ்நாடு தான் அப்படின்றத டினோட் பண்ணிடும். ஸோ அதனால இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் அது. ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா இன்னொரு எவிடன்ஸ் ஆயிடும். அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டீஸ் போர்டு எக்ஸெப்ட் அதாவது எப்படின்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஒரு சிபிஎஸ்இ படிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஐஎஸ்சிஇ போர்டு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்ல. அவ்வளோதான் மைண்ட்ல புரிஞ்சுக்கங்க. அதர் ஸ்டேட் பட் பாண்டிச்சேரியில படிச்சு நீங்க வந்து ஒரு ஆ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும். அத புரிஞ்சுக்கங்க. சார் நான் சிபிஎஸ்இ எலிஜிபிலிட்டி தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கேன். சென்னையில படிச்சேன். எனக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா? நான் திருநெல்வேலியில ஐஎஸ்சிஇ படிச்சேன். அங்க வந்து உங்களுக்கு வந்து இது தேவையா? அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல படிச்ச யாருக்குமே தேவையில்ல. விட்டுருங்க இந்த லைனே விட்டுருங்க. ரைட்டா? அதன் பிறகு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஃபார் பெர்சன்ஸ் வித் ஐ மீன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டீஸ், எமினன்ட் ஸ்போர்ட் பெர்சன்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே யாரெல்லாம் நீங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்களோ, அவங்களுக்கு ரைட்டா? ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ்க்கு அல்ல எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுக்குலாம் இந்த மாரி ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேட் ஒண்ணு இருக்கும். அத 3 கேட்டகரியில உள்ள ஆட்களும் வைக்கணும். ஆதார் கார்டு மேண்டேட்டரி. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் 3 கேட்டகரி அதாவது முதல் 2 கேட்டகரியும் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ப்ஷன். ஒரு சில இது வந்து 2.5 லேக்ஸ் கீழ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீ ரிடக்ஷனோ அல்லது அப்ளிகேஷன் ஃபீல ஏதாவது டிடக்ஷனோ ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னா, நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் ஒரு ப்ரூஃப வந்து கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணணும். ஒரு ஃபீஸ்ல அந்த நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ்ல ஏதாவது எக்ஸம்ப்ஷன் ஒரு சில கேட்டகரி குடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபீஸ் சம்மந்தமா பேசியிருப்பேன். ஃபுல்லா அதையும் பாருங்க. ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ இதுதான் பேசிக் டாக்குமெண்ட்ஸா சொல்லியிருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு முன்னுக்கு முரணா இருக்கும். மேக்ஸிமம் இந்த 10 நாள்ல அதுக்காக நீங்க அதுக்கே தேடி அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. மேக்ஸிமம் 7 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 7 டேஸ்ல உங்களால என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண முடியுமோ, அந்த டாக்குமெண்ட்ஸ ரெடி பண்ணுங்க. அதன் பிறகு சார் எனக்கு இது கிடைக்கிற மாரிலாம் தெரியல அப்டின்னா, இருக்கிற டாக்குமெண்ட்ட ஸ்டாண்டர்டா வச்சு ப்ராப்பரா அப்ளை பண்ண பாருங்க. அதன் பிறகு நம்ம என்ன விஷயம் வருதோ, அத வச்சு நம்ம ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்டின்றத என்னோட விழிப்புணர்வா இந்த வீடியோல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அப்டேட் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.